இப்போ வந்து கூகுள் மை பிஸ்னஸ் ப்ரொஃபைலில் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் போயிட்டு கூகுள் மை பிஸ்னஸ்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ண உடனே ஃபஸ்ட்டு ரிசல்ட் ஒன்று வரும், கூகுள் மை பிஸ்னஸ் ப்ரொஃபைல்னு சொல்லிட்டு. ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஸ்டார்ட் நோங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்மளோட பிஸ்னஸ் நேம் வந்து அவைலபிளாக இருக்கான்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணணும். இப்போ பிஸ்னஸ் நேம் வந்து என்டர் பண்ணிங்கன்னா அவைலபிளாக இருந்துச்சுன்னா அங்கே வந்து ட்ராப் டவுனில் ஷோ பண்ணணும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிட்டு கண்டினியூ கொடுங்க. இங்கே வந்து பிஸ்னஸ் டைப் வந்து செலக்ட் பண்ணணும். இதில் வந்து 3 ஆப்ஷன் இருக்கும், ஆன்லைன் ரீட்டெயில், லோக்கல் ஸ்டோரு, இப்போ வந்து சர்வீஸ் பிஸ்னஸ்னு சொல்லிட்டு 3 ஆப்ஷன் காட்டும். இப்போ இந்த பிஸ்னஸ் வந்து சர்வீஸ் பேஸ்டுங்கிறதுனால நான் வந்து சர்வீஸ் பேஸ்டு செலக்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து பிஸ்னஸ் கேட்டகரி வந்து செலக்ட் பண்ணணும். இப்போ வந்து இன்டர்நெட் ஷாப்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நம்மளுடைய சர்வீஸ் ஏரியா வந்து செலக்ட் பண்ணணும். இப்போ நான் வந்து கோயம்புத்தூர், தமிழ்நாடு கொடுத்துக்கிறேன். இதில் வந்து நிறைய மல்டிபிள் லொக்கேஷன் கொடுத்தீங்கன்னா அது வந்து ரேங்க் ஆகாது, ரேங்க் ஆகிறதுல இஷ்யூ வரும். ஸோ நீங்கள் வந்து செலக்டடாக கொடுத்துக்கோங்க, ஒரு 3 லொக்கேஷன்ஸ் மட்டும் கொடுங்க. இப்போ நான் வந்து 2 கொடுத்துருக்கேன், கோயம்புத்தூர், இன்னொன்று வந்து தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு. இப்போ வந்து ஃபோன் நம்பர் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபோன் நம்பர் மூலமாக வெரிஃபை பண்ணலாம். ஸோ அதனால் நீங்கள் வந்து ஃபோன் நம்பர் கொடுத்துக்கோங்க. ப்ளஸ் வெப்சைட்டு, கொடுத்து நெக்ஸ்ட் கொடுங்க. இப்போ வந்து அந்த ஆப்ஷன்ஸ் எதுவும் டிக் பண்ண வேணாம். ஸோ நீங்கள் என்ன கண்டினியூ கொடுத்துருங்க. இப்போ வந்து அட்ரஸ் வெரிஃபை பண்ணணும். ஸோ இப்போ வந்து அட்ரஸ் என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஹோம் பேஸ்டு பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, இல்லை ஷாப் வச்சுருக்கீங்க அப்படின்னாலும் சரி, நீங்கள் வந்து அட்ரஸை வந்து அப்டேட் பண்ணிடுங்க. இதை வந்து நம்ம சர்வீஸ் பேஸ்டு பிஸ்னஸ்ங்கிறதுனால நம்ம அட்ரஸை வந்து ஹைட் பண்ணிக்கலாம். ஸோ அதை எப்படி ஹைட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு லேட்டராக நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து அட்ரஸ் அப்டேட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்மளோட பிஸ்னஸை வெரிஃபை பண்ணுறோம். இது வந்து ஃபோன் ப்ளஸ் வந்து இமெயிலு ப்ளஸ் பிஸ்னஸ் வீடியோ, அந்த 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. 4th வந்து போஸ்ட் கார்டு ஆப்ஷனும் இருக்குது. ஃபோன் நம்பர் மூலமாக நம்ம வெரிஃபை பண்ணிடலாம். இப்போது நீங்கள் ஃபோன் நம்பர் என்டர் பண்ணீங்க இல்லையா, ஸோ அந்த நம்பருக்கு வந்து உங்களுக்கு கோடு வந்திருக்கும், ஒரு 6 டிஜிட் கோடு வந்திருக்கும். ஸோ அந்த கோடு என்டர் பண்ணதுக்கப்புறம் வெரிஃபை ஆயிரும். வெரிஃபை கொடுங்க. ஸோ இப்போ வெரிஃபை ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுங்க. இப்போ வந்து வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் நம்ம பிஸ்னஸ் ஹவர்ஸை வந்து நம்ம என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்ம பிஸ்னஸ் ஹவர்ஸும் ப்ளஸ் வந்து என்னென்ன டேஸில் ஓப்பனில் இருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓப்பன் ஹவர்ஸு ப்ளஸ் க்ளோஸ்ட் ஹவர்ஸ் ரெண்டுமே நம்ம மென்ஷன் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து 750 கேரக்டர்ஸ்குள்ளே இருக்கணும். ஸோ டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இப்போ வந்து ஆஃபீஸோட இன்டீரியர் ஃபோட்டோஸ் ப்ளஸ் லோகோ, அடிஷ்னல் இமேஜஸ் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ வந்து ஒரு 3 இமேஜஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை ஆட் பண்ணி விட்றேன். கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. இந்த ஆட் கிரெடிட்ஸ்லாம் ஸ்கிப் பண்ணிடுங்க. ஜிமெயில் இதையும் ஸ்கிப் பண்ணிடுங்க. கண்டினியூ கொடுங்க. இப்போ வந்து நம்மளோட பிஸ்னஸ் ப்ரொஃபைல் வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ உங்கள் அட்ரஸை வந்து ஷோ பண்ணுறது, ஹைட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் இங்கே காட்டுறோம் பாருங்கள். இந்த இடத்துல நீங்கள் வந்து அட்ரஸை வந்து ஹைட் பண்ணணுன்னா ஹைட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல நான் வந்து ஷோ பண்ணுறேன். ஷாப் வந்து எந்த இடத்துல இருக்குது எக்ஸாக்டாக அப்படிங்கிறத வந்து நான் பின் பண்ணிடுறேன். பின் பண்ணிட்டேன்னா எனக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ டன் கொடுத்துட்டு சேவ் பண்ணிடுங்க. சேவ் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு மேப்பில் வந்து எக்ஸாக்டாக எந்த இடத்துல இருக்குங்கிறது ஷோ பண்ணும். அப்ரூவல் ஆனதுக்கப்புறம் அது விசிபிள் ஆகும். ஸோ அவ்வளோதான் கூகுள் மை பிஸ்னஸ் ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணுறது. இதை வந்து நீங்கள் பிஸ்னஸ் ப்ரொஃபைலில் வந்து ஷேர் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வந்து மேப் கிளிக் பண்ணி மேப் வியூ வந்துட்டு அதில் வந்து ஷேருங்கிற ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு லிங்க் ஜென்ரேட் ஆகும். அந்த லிங்க் மூலமாக நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்.